அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வழக்கமான ஜைரி 90 நண்பர்கள் வட்டத்தின் ஆரோக்கிய சைக்கிள் சவாரியும் அதைத் தொடர்ந்து ஒரு மருத்துவ ஆலோசனையும். இன்றைக்கு நாங்கள் இந்த எங்களுடைய ஸ்கூல் மாணவர்கள் தொடர்பான ஒரு விஷயம். இந்த நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்றைக்கு அதுக்கு நான் ரெடி பண்ணிருக்கேன். அப்போ அந்த வகையில் அதை கொஞ்சம் பேசுவேன். என்னென்னா, இப்போ நம்ம இந்த பிள்ளைகள ஸ்கூல் பிள்ளைகள உணவு முறை, அவங்களோட அந்த உடற்பயிற்சி இல்லாத தன்மை, அது ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கு. ஏனெண்டா இப்போ நாங்கள் பிள்ளைகளுக்கு இந்த படிப்புன்னு சொல்லி இப்போ ஸ்காலர்ஷிப் எக்ஸாம், பிறகு ஓ லெவல், பிறகு ஏ லெவல்னு சொல்லி நாங்கள் ஃபுல்லாக அந்த பிள்ளைகளை நாம் நல்ல நிலைக்கு ஆகணும்னு நினைக்கிறோம். எல்லாரும் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், லோயர் ஆகணும், ஒவ்வொரு ஐடி இதில் போகணும், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களோட பிள்ளைகளை நல்ல நிலைக்கு உருவாக்கணும்னு சொல்லி நாங்கள் கடும் முயற்சி செய்கிறோம். முயற்சி செஞ்சு கல்விக்காக நம்ம ஓடித்தரோம் ஃபுல்லாக. சரியானே? அதில் நாம் என்ன செய்யறோம்னா, கிட்டத்தட்ட நேரத்தை கிட்டத்தட்ட அந்த ஒரு உடற்பயிற்சி, எக்ஸசைஸ், விளையாட்டுங்கிற டைம் எல்லாத்தையும் எடுத்து நாம அந்த கிளாஸுகள்லேயே செலவழிச்சு கொண்டிருக்கோம். இறுதியில் என்ன நடக்குதுண்டா, அவங்களோட உடல் ஒரு ஒரு ஸ்ட்ராங் இல்லாத, ஒரு வலிமை இல்லாத, ஒரு உறுதி இல்லாத ஒரு உடல் கட்டமைப்பு தான் அவங்க கொண்டிருக்காங்க. இப்போ அண்மையில் அந்த இந்த யூடியூப் அதுகள் எல்லாம் அந்த பிள்ளைகளை பேட்டி காண்டாங்க. அந்த பேட்டி காணக்குள்ள பிள்ளைகள் கிட்டத்தட்ட ஸ்கூல் பேக்கை தூக்கிட்டு போகிற அளவுக்கு எல்லாம் இருக்கு. ஸ்கூல் பேக்கை தோளில் போட்டுட்டு போனால் அவங்களுக்கு முதுகு நோவு தான், இடுப்பு நோவு தான். ஸ்கூல்ல எல்லாம் இப்போ மாடி கட்டடங்கள் இருக்கு. மாடி கட்டடங்கள்ல ஏற இல்லாமல் இருக்காங்க. ஏறுனா கால் நோவு தான், ஏறுனா இழைக்குது பிள்ளைகளுக்கு. சரியானே? அதே மாதிரி வீட்டுகளில் இப்போ சின்ன சின்ன வேலைகள் செய்யறதுக்கு, இப்போ ஒரு மடுவை வெட்டுறதுக்கு அல்லது வீடு கட்டுறாங்க, கல் மண் கொண்டாந்துருக்கு, அதை கொஞ்சம் தூக்கி செய்தா பிள்ளைகளுக்கு கடும் இழைக்குது. வயசான வீட்டு இருக்கிற 60 வயசு 55 வயசு ஆக்களுக்கு செய்கிறாங்க. இப்போ இந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், இப்போ ஓஎல் ஏழு படிக்கிற பிள்ளைகள் நான் சொல்றேன் நிலைமை, அவங்களுக்கெல்லாம் செய்யலா, மூச்சு வாங்குது. அப்போ இது ஒரு டேஞ்சரான சிச்சுவேஷன். இது எல்லாரும் விளங்கணும். இப்போ நாம இப்போ கடைசியில் நல்ல நிலைக்கு உருவாக்கி, நல்ல ஒரு கல்விமான பிள்ளைகளை நல்ல நிலைக்கு உருவாக்கி அவங்க இள வயதுல மரணிக்கிறது. இப்போ 16 வயசுல சீனி, 18 வயசுல திடீர் மரணம், 35 வயசுல கேன்சர், சரியானே, 38 வயசுல ஹார்ட் அட்டாக். அப்போ இதெல்லாம் பார்க்குற டைமில் இப்போ இது அப்போ நாம மெனக்கட்டு கட்டின கட்டடம் இடையில கொலாப்ஸ் ஆகுறண்டா, 40 வருஷம் 30 வருஷத்துக்கு அந்த பில்டிங் இருக்கணும்னு சொல்லி தான் நாம அதை கட்டுறோம். அப்போ அப்படி அந்த பிள்ளைகளோட எதிர்காலத்தை யோசிங்க. கடைசியில் அந்த குடும்பங்கள் மெரி பண்ணி ஒரு குடும்பமாக்கி போட்டு நாம திடீர் மரணமானா அந்த எல்லாம் அவத்துல இடையில கைவிடப்பட்ட நிலைக்கு வரும். ஆகவே நாங்க அதுல நாங்க பிரதான பார்க்குற டைம்ல இந்த 2 விஷயம்தான். ஆரோக்கியமற்ற உணவு முறை. இப்போ நம்மட காலத்துல சாப்பிட்ட அந்த மாணவர்கள் அடிக்கிற டைம்ல சாப்பிட்ட உணவுக்கும் இப்ப இருக்கிற அந்த ஜெனரேஷன் என்ன உணவு சாப்பிடுன்னு பாருங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணி அதுல லீஃப்லெட் ஒன்னா தயாரிச்சு அன்றும் இன்றும் சொல்லி பிள்ளைகளுக்கு கொடுக்கறது நாளைய ஃபங்க்ஷன்ல. அப்ப அன்று நாம என்ன சாப்பிட்டோம், இன்று இந்த பிள்ளையில என்ன சாப்பிடுது, அன்று நாம ஸ்கூலுக்கு எப்படி போனோம், நடந்து போனது, அப்படி இப்ப அந்த பிள்ளையில எப்படி போய் இறங்குது. இந்த 2 லிஸ்ட் பண்ணிட்டீங்க. அப்ப உண்மையா அதான் பிரதான காரணம். இதை நாம மாற்றி அமைக்கலன்னு சொல்லிச்சுன்னா கடைசியில நாம கடும் கவலைப்படுவோம். எல்லா வீட்டுகள்லையும் வயசான ஆட்கள் மிஞ்சுறாங்க. அந்த வாழ வேண்டிய டீம் எல்லாம் மரணிக்குது, விதைகள் ஆகுறாங்க. இள வயது மரணங்கள்ல ஆண்கள் கூட பெண்களை விட. அப்ப இது ஒரு ஒரு பெரிய ஒரு சமூகத்துல பெரிய ஒரு பிரச்சனையா சேர்ப்பது எதிர்காலத்துல. ஆகவே இதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். இப்ப கல்வி இப்படித்தானே, நாம ஆரோக்கியமா இருந்தா தான் அந்த கல்வி பிரயோசனம் அமைய போகுது. நாம ஆரோக்கியமற்று போனா ஒரு பெரிய சேலஞ்சா வரும். இப்ப ஸ்கூல் பிள்ளைகள் எடுத்தா 5ல் ஒருத்தர் மேலதிக உடற்பருமனோடு இருக்காங்களா, சரியானே, மேலதிக உடற்பருமன், அவங்க ஒபிசிட்டின்னு சொல்றது, வயிறு தொப்பை, நடந்து கேளா பிள்ளைகள். அப்ப சில மதர்ஸ் எப்படி யோசிக்காங்கன்னா, பிள்ளை நல்லா கொளுத்திருக்கணும்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடுகளை கடுமையா கொடுக்காங்க, அந்த அளவுக்கு மீறியால கொடுக்காங்க. உண்மையா நம்மளோட வயிற்றுற மொத்த சைஸுக்கும் அந்த இறப்பயிறு சைஸுக்கு எடுத்து பார்த்தா, சரியானே, நாம எடுக்கிற உணவை பாருங்க, உணவு தட்டு ஒன்று அவ்வளவு சாப்பாடுக்கும் இறப்பை சைஸ் இவ்வளவு நேரம் இறப்பைங்கிறது. அப்ப இது நம்ம போட அது இழுபட்டு பெருக்குது. அப்ப நாம சின்ன வயசுல இருந்து பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்குற அமௌண்ட் கடும் கூட. இப்ப நாம உண்மையா அந்த கலோரிக்குரிய சத்துக்குரிய சாப்பாடை குறைச்சி மற்ற உணவுகளை தான் நம்ம கூட கொடுக்கணும். இப்ப ஆரோக்கியமான உணவுன்னு சொல்றது என்ன, இலக்கறி இருக்கணும், என்ன தானியங்கள் இருக்கணும், அந்த உணவுல தானியங்கள் இருக்கணும். இப்ப சிங்கள சமூகத்துல உணவு தட்டுகளை பாருங்களேன், அதுல பருப்பு இருக்கு, டெய்லி பருப்பு இருக்கும், ஒரு தேங்காய் பூவால சமைச்ச சம்பல் இருக்கும், அல்லது சுண்டல் ஒன்று இருக்கும், இலக்கறி கட்டாயம் இருக்கும், ஒரு பீன்ஸ் இருக்கும், ஒன்று அவரைக்காய் இருக்கும், அல்லது பயத்தங்காய்க்கும், அல்லது போஞ்சி இருக்கும். இப்படி அவங்களோட உணவுகளை பாருங்க. அப்ப அந்த உணவுகள் அதே மாதிரி அவங்க எடுக்கிற அரிசி
அவங்க ரைஸும் வந்து பெரிய அரிசி. நாம நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கு, லேசா சாப்பிடலாம், நல்ல குருணை மாதிரி சின்ன அரிசி எடுக்கும். அந்த சின்ன அரிசி சாப்பிட்டு முடியும், அவனுக்கு திருப்பி பசிக்குது, அந்த பிள்ளைக்கு பசிக்குது, என்ன கெதியா சமைச்சிடும். இறப்பையில இருக்கிற நேரம் வந்து சின்ன அரிசி வந்து கெதியா சமைச்ச உடனே அடுத்த பசி வருது 2 ஹவர்ல. பகல் சாப்பாடு சாப்பிட்டு 4 மணிக்கு அடுத்த பசி வருது. ஆகவே இப்படி இந்த உணவு முறைகளை மாற்றம் அமைக்கணும். என்ற பிள்ளைகளுக்கு வந்து அடுத்தது குருதிச்சோகை கடும் கூட. பாடசாலை மாணவர்களுக்கு குருதிச்சோகை, ரத்தச்சோகை கூட, அயன் டிஃபிசியன்சின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இப்போ அயன் டேப்லெட்டுகள் ஸ்கூல்ல கொடுக்காங்க பிள்ளைகளுக்கு. அயன் வந்து கடும் முக்கியம். இப்போ குருதிச்சோகை உள்ள பிள்ளை வந்து படிப்பார்வல், ஞாபக சக்தி, பிரெயின் டெவலப்மெண்ட், அந்த இதெல்லாம் கொக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் சொல்றதெல்லாம் வந்து எல்லாம் குறைஞ்சிடும். அப்போ பிள்ளைகள படைப்பாற்றல் அந்த இதெல்லாம் வந்து குறையும். தானாக சிந்திச்சு செயற்படுறதெல்லாம் குறையும். ஏன்னா அயன் வந்து இரும்பு சத்துங்கிறது ஃபுல்லாக பிளட்டுங்கிறது. அப்போ பிள்ளைகளுக்கு சோர்வு, என்ன ஒரே தூக்கம், சோர்வு அரிக்கிறதெல்லாம் இந்த இரும்பு சத்து குறைஞ்சா. அப்போ ஹீமோகுளோபின் லெவல் பாடசாலை மாணவர்கள் கடும் குறையன்னு சொல்லித்தான் அயன் டேப்லெட் கொடுக்காங்க. அதை கூட ஒழுங்கா பெற்றோர்கள் வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்காங்கல்ல, அது குடுபாடு பிள்ளை வீசுது. ஆகவே இந்த அது காரணம் என்ன, பிரதானமாக இந்த இலக்கறிகள் வந்து உணவுகள் இல்லை. தற்போதைய மாணவர்கள் உணவுல இலக்கறிகள் இல்லை. ஆகவே இந்த உணவுகளை வந்து நாங்கள் கட்டாயம் அந்த பழைய காலத்துல எல்லாம் பேலன்ஸான உணவுகளை நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். மற்றது வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டுகளை குறைக்கணும். இந்த சோடா வகைகள் குடிக்கிறது, இயற்கையான பானங்கள் இருக்கு, என்ன பெஷன் ஃப்ரூட்டை கொடுக்கலாம், தோடம்பழத்தை கொடுக்கலாம், என்ன நாங்கள் பெப்போ ஜூஸ் அடிச்சு கொடுக்கலாம். இப்போ இப்படி உணவுகளை வந்து நாம இயற்கையான பானங்களுக்கு, இப்போ தெம்பிலி இயற்கையான பானம், இப்போ செயற்கையான பானங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். அது வந்து கிட்னியை டேமேஜ் பண்ணக்கூடியது. கலரிங் போட்ட ட்ரிங்க்ஸுகள், கலரிங் போட்ட ஐட்டங்கள் இதெல்லாம் வந்து எங்களோட கிட்னிகளை பாதிக்கக்கூடியது. ஆகவே இந்த உணவு முறையும் அதே மாதிரி பிள்ளைகள் நடந்து போகணும். இப்போ நடந்து பிள்ளைகளுக்கு போகுது இல்லையே, சின்ன தூரத்துக்கும் கூட பைசிக்கல்ல அந்த மோட்டார் பைக்கில் கொண்டு விடுறாங்க, அல்ல 3 வீல்ல போய் இறங்குது. அப்போ பழைய காலத்துல நாம பிள்ளைகள்லாம் சேர்ந்து ஒண்டா சேர்ந்து நடந்து தான் கிளாஸுக்கு போவோம், ஸ்கூலுக்கு போவோம். அப்போ நடக்கிற பயிற்சியை நல்லா குறைச்சிட்டோம். அதை ஸ்கூலுக்குள்ளே போய் நல்லா கேட் அடியில் போய் நல்லா உள்ளுக்கும் பைக்கை விட்டு தான் பிள்ளைகள் இறக்குறாங்க. ஆகவே அந்த நடக்கிறது வந்து கடும் முக்கியம். அந்த நடக்கிற பயிற்சி வந்து இல்லாமல் போயிட்டு, அதே மாதிரி உடற்பயிற்சி மற்ற விளையாட்டுகள் பிள்ளைகள் எல்லாம் வந்து என்ன செய்ய, டிவிலையும் கேம்லேயும் தான் இருந்த இடத்துல இருந்துட்டு பிள்ளைகள் விளையாடுது. ஆகவே அந்த ஃபோனில் விளையாடுது அல்லது இதில் விளையாடுது. அப்போ அந்த லைஃப் வந்து செடண்டரி லைஃப்ங்கிறது, உடற்பயிற்சி அந்த தன்மையும் வந்து 5ல் ஒருத்தர், நான் சொன்ன மாதிரி 5 பிள்ளைகளுக்கு ஒருத்தர் வந்து உடற்பயிற்சி அற்ற தன்மையில் இருக்காங்க பிள்ளைகள்லையும். ஆகவே இது வந்து ஒரு டேஞ்சரான விஷயம். ஆகவே நாங்கள் கடைசியில் வந்து அந்த பொடியெல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாமல் போகுது. ஹார்ட்டுக்குரிய எக்ஸசைஸில் இழைக்கிற மாதிரி இருந்தால் தான் ஹார்ட் நல்லா வேலை செய்யும். அதே மாதிரி சுவாச பைக்குரிய பயிற்சி இல்லை, பிள்ளைகளுக்கெல்லாம் வீசிங், சும்மா கொஞ்சம் டஸ்ட்டு பட்டா தும்மல் அடிக்குது, இரும்ப தொடங்குது, இரவைக்கு இழுக்குது. ஏன்னா சுவாச பைகள் விரியலை. இப்போ சுவாச பை விரியிருந்தா அந்த பிள்ளை ஓடி போகணும், கொஞ்சம் கொஞ்சம் பிந்துதுண்டா ஓடி போகுது பிள்ளைகள் ஸ்கூலுக்கு. அப்படிதான் நம்ம நேரத்தில் கொஞ்சம் பெல் அடிக்க போகுதுன்னா கொஞ்சம் வேகமாக போகும், ஓடி போகும் ஸ்கூலுக்கு கிட்ட நடந்து போய். அல்லது கொஞ்சம் சைக்கிளிங்கை செய்யணும். அப்படி கொஞ்சம் தூரம் அப்படி சொல்லிச்சேன், நடந்து போகிற தூரத்தை விட தூரம் சொன்னா சைக்கிளிங் செய்யலாம். உதாரணம் நம்ம பாலிகாவுக்கு ஜாயிரா கொலிஜாடி இருந்து ஆட்டோவில் போக தேவையில்லை, அது ஒரு நேர் ரோடு, நடந்து போகலாம். அப்போ நடந்து போகிறதுல பெண் பிள்ளைகளுக்கு வேறு பிரச்சனைன்னா கூட்டமாக போகக்குள்ள அந்த பாதுகாப்பு, அது ஒரு கூட பேர் வந்து பெண்கள் நடந்து போகக்குள்ள இந்த ஆண் பிள்ளைகளை சேட்டை வாரதுக்கு சான்ஸ் குறைய. இப்போ ஒரு தனியே போகக்குள்ள அந்த பிரச்சனை. ஆகவே அந்த பழைய காலங்களை போல இந்த நடந்து போகிறது, சைக்கிளிங் போகிறது, இதுகளை நாங்கள் பாடசாலை மாணவர்களுக்கு கூட்டணும். ஒரு குறித்த நேரத்தை மாலை நேரங்களில் உடற்பயிற்சியை அல்ல விளையாட்டுகள், இப்போ ஃபுட்பால் விளையாடுறது, ஓடி விளையாடக்கூடிய விளையாட்டுகளை ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு விளையாடுறத விட்டுட்டு அந்த விளையாட்டுகளை நாங்கள் ஊக்குவிக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த கடைசியில் நாங்கள் அந்த பிள்ளைகள் வந்து ஆரோக்கியமான பிள்ளைகளாக எதிர்காலத்தில் வந்து சேர்ந்து கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.